தாவீது சொல்லுகிறார், தேவன் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை கொடுக்க முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கையை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, முன்னே எனக்கு இந்த மாதம் முழுவதும் உண்மைப்பா, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. அப்படியே கரங்களை அசைத்து, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, கரங்களா சேர்த்து, ஆராதனை உமக்கே அப்பா, உமக்கே ஆராதனை, அப்படியே சத்தமாய், முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, முன்னே இந்த மாதம் முழுவதும் உங்க முன்னாடி எனக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது. உங்க பிரசன்னத்துலதான் எனக்கு பேரின்பம், உடைய பாதத்துலதான் எனக்கு உயர்வுப்பா. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. சத்தமாய், எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே, மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம்
நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை காக்கும் இந்த மாதம் முழுவதும் என்னை காப்பாற்றுகிறவர் நீங்க தான்ப்பா, என்னை காக்கிறவர் நீங்க தான்ப்பா. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. சத்தமா என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவரை பார்த்து, அப்பா இந்த மாதம் முழுவதும் கூட வாங்கப்பா. ஓ எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க ஆவியானவரே. கடைசியா சொல்லுங்க, நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. அப்பா உங்க முன்னாடி எனக்கு நிறைவான பலன், நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான தெம்பு, ஜீவன், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் உங்க சமூகத்துல இருக்குப்பா. 2 கரங்களை உயர்த்தி இந்த முதல் நாள், இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரை பார்த்து என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. நிரப்புங்கப்பா, உடைய வல்லமையினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மாதம், கூப்பிடும் போதெல்லாம் அவர் கூட நிற்பார், நமக்கு பதில் தருவார். அடுத்தது ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகிற ஒரு மாதம், அன்பு காட்டுகிற மாதம். தாவீது ஆண்டவரை மிகவும் நேசித்தான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அரசனாய் மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், அதிகமாய் நேசிக்கிறார். ஒவ்வொரு முறை தாவீது இழந்து போகும்போதெல்லாம் அவனுடைய எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் சூறையாடின போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். கூப்பிடும் போதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மாதம், கூப்பிடும் போதெல்லாம் அன்பு செலுத்தும் போதெல்லாம் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிற மாதம், உங்களுக்காக வழக்காடுகிற மாதம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 நல்ல கரங்களை அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன்
என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. நல்லா கைத்தட்டி 1 2. இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு கூட இருப்பார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. சத்தமா, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. சொல்லுங்க, பயமில்லை. இந்த மாதம் முழுவதும் எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்க. இந்த மாதம் முழுவதும் சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் எதிராக ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு எனக்கு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாதி கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா என்னோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. நான் ஸ்கூல் படிக்கும்போது 10th 12th வந்து எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் போகணுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணியிருந்தேன். அதுலேயும் எனக்கு சீட்டு கிடைக்க உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு எப்படியாவது வேலை கிடச்சிடணும், காலேஜ் பிளேஸ்மெண்ட்லேயே நான் ப்ரே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் டிசிஎஸ் கம்பெனி வந்துச்சு. அதில் செலக்ட் ஆகி எனக்கு ஒர்க் போகிற எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். என் பாப்பாவுக்கு ஒரு வாரமாக சளி காய்ச்சல் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரைவேட்டில் பார்த்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே சரியாகவே இல்லை. ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஃபீவர் அதிகமாகி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ண வச்சுட்டாங்க. ஐசியூவில் இருந்தாங்க பாப்பா. பிலிப் பாஸ்டருக்கு நான் உடனே மெசேஜ் பண்ணியிருந்தேன், பாப்பா இப்படி ஐசியூவில் இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு. நைட்டு ஒரு 12:30 இருக்கும். அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த நாள் ரொம்பவே சீரியஸாக இருந்த குழந்த சுத்தமாக எல்லாமே சரியாயிடுச்சு. சளி சுத்தமாக இல்லை, ஃபீவர் வரவே இல்லை நைட்லேருந்து. அப்போ மதியமே எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நானும் சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி பிள்ளைக்கு எல்லாமே சரியாகி அப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணது பெரிய ஒரு மிராக்கலாக இருந்துச்சு. இப்படி ஒரு அற்புதம் செஞ்ச தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்ட பாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். உன் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அதிசயம் செய்திருக்கிறேன். உன் ஜனங்களுக்கு நான் அதிசயம் செய்திருக்கிறேன். உன் ஜனங்கள் நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய கிருபை. உன் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது என்னுடைய இரக்கம். கோடி கோடி ஜனங்கள் இருக்கும்படி இந்த ஜனங்களை எனக்குன்னு தெரிந்து கொண்டேன். ஆகையினாலே இவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், அன்னைக்குள்ள தலைப்பு செய்தி கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுனார். கையை உயர்த்தி, கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை விவரித்து நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையான என் மகனே, கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்திருக்கிறார். இந்த இருண்ட உலகத்திற்கு அதிசயம் செய்ய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
ஒரு அதிசயம் நடக்கல. மரித்தவன் மரித்த மாதிரி தான் இருந்தான். பாவம் மூடி இருந்தது. பாதாளத்தின் வாசல்கள் இழுத்து கொண்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போஸ்தலர் 10:30 ஆமா, பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்தார், யாவரையும் குணமாக்கினார், யாவருக்கும் கர்த்தர் சுகம் தந்தார். அதுதான் அதிசயம். இயேசு நமக்கு தந்த ரட்சிப்பு தான் அதிசயம். இயேசு நமக்கு தந்த சுகம் தான் அதிசயம். இயேசு நம்மளை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் தான் அதிசயம். நம்மளை அபிஷேகித்த விதம் தான் அதிசயம். ஞானஸ்தானம் எடுத்த விதம் தான் அதிசயம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோமே, இன்னைக்கு அதிசயம். உலகத்தை பாருங்க. இந்த தேவன் நம்மளை ரட்சிக்காவிட்டால் 41 பேர் இறந்ததுல நாமும் ஒரு ஆளாயிருப்போம். அந்த பாவ காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு, மாம்சத்துக்கு கர்த்தர் நம்மை விடுவித்தார். அதை நீ ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லிக்கிட்டு இருக்கணும். விவரித்து சொல்லத்தான் உங்களுக்கு அதிசயம் தந்திருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் விலையேற பெற்றது. ஆவிக்குரிய சபையிலே ஆராதிக்கிறது விலையேற பெற்ற ஆராதனை. இந்த ஆராதனையை உற்று கவனிக்க தேவதூதர்கள் ஆசையா இருக்கிறார்கள். விபரீதங்களை அடுத்து சொல்றீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டதை எடுத்து சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை எந்த விதத்தில் காப்பாற்றுனதை நீங்க சொல்றீங்களா? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், தன் ஜனத்தாரை பார்த்து, என்னுடைய சகோதரன் என்னை அழிக்க வருகிறான், அவனுக்கு நான் பயந்து நான் இரவோடு இரவாய் ஓடி வந்தேன், என் ஜீவன் தப்ப ஓடி வந்தேன். அவன் மனசஞ்சாரி, என் அம்புக்குரிய வைத்து என்னை கொலை செய்திருவான். அவன் 2 கைகளை உயர்த்தி யாக்கோபை கொலை செய்வேன் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறான். நான் அவன் ஜீவன் தப்ப ஓடி வந்தேன் சொல்றாரு. இப்பொழுது அடியேனுக்கு பாராட்டின இறக்க எவ்வளவு கோளுங்கையுமாய் வந்தேன். இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாறினேன். ஒரு பக்கம் ஏசா வந்து ஒரு பக்கம் அழித்துட்டு போனாலும் இன்னொரு பக்கம் காக்கப்படுதுங்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு லேலியா சொல்லுங்க. இது உங்களை தானே பார்த்து சொல்றார். உங்களை தானே சொல்றார். உங்களை எப்படி ஆசீர்வதித்து இருக்கிறார். எந்த நிலைமையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. இந்த 10வது மாதம் நீ ஒரு பூஜ்யா. அந்த 1 ஆண்டவராகிய இயேசு உன்னோடு சேர்ந்தா உன் ஸ்தானம் மாறுகிறது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு லேலியா சொல்லுங்க. சவுலை பார்த்து சொல்றார், ஐயா நான் ஒரு செத்த நாய், ஒரு தெல்லு பூச்சி, என்னவாய் சுற்றி சுற்றி வேட்டையாட வருகிறீர். கோலியாத்தை பார்க்கும் பொழுது முட்டெல்லாம் நடுங்குது. தாவீதினுடைய சகோதரர் 7 பேருக்கு முட்டு நடுங்குது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஏன் நீங்க பயப்படுறீங்க? கர்த்தருடைய செயலை நான் அறிவிக்கிறேன். ஒரு முறை நான் ஆடு வைத்துக் கொண்டு இருக்கும் போது இந்த ஆட்டை ஒரு சிங்கம் கவி இரையாக கொண்டு போனது. நான் விடல. அது மேல பாஞ்சி அவனுடைய வாய்க்கு என் காட்டுக்குட்டியை தப்பு வித்தேன். ஒரு முறை கரடி என் ஆட்டை பற்றிக்க வந்தது. அது மேலேயே நான் விழுந்து அதனுடைய தாடியும் நான் தப்பு வித்தேன். நான் தப்பு விக்கல, தேவன் என்னோடு கூட இருந்து அந்த சிங்கங்களின் வாய்க்கும் கரடிக்கும் வாய்க்கும் என்னை தப்பு வித்தாரே. இதுதான் சாட்சி. கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஏவுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், தேவன் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை கொடுக்க முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள. கையை உயர்த்தி. ஆமா, நீங்க ரட்சிக்கப்பட்ட விதம் தான் அதிசயம். பாவத்தில் இன்னைக்கு உலண்டு கிடக்கிறாங்க ஜனங்கள்.
விடுதலை பெறக்கு வழி இல்லை, பாவ கயிறுல கட்டப்பட்டிருக்கிறாங்க. உங்களை விடுவித்தாரு, அது அதிசயம் அல்லவா? அதை நீங்க விவரித்து சொல்ல வேண்டும். எரேமியா எழுதின புஸ்தகம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எப்படியெல்லாம் உங்களை விடுவித்தார். 32வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் தலைக்கு மேல எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீர். எகிப்து என்றால் உலகம். இந்த உலகம்தான், இந்த இதில் தான் நீ எகிப்துக்குள்ள இருந்த. எகிப்துக்குள்ள நீ அடிமையா இருந்த. எந்த பிரமாணமும் உனக்கு விடுதலை கொடுக்க முடியல. உன் தான தர்மம் விடுதலை கொடுக்க முடியல. எத்தனை வட்டமா பிரயாசப்பட்ட, விடுதலை கொடுக்க முடியல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயத்தை பாருங்க. 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். எப்படி விடுவித்தார் தெரியுமா? அடையாளங்களினால. பலவிதமான அடையாளங்கள் செய்தார். தண்ணீர் இரத்தமாய் மாற பண்ணினார். கோல மோசே போட்டார், சர்ப்பமா மாறியது. அல்லேலூயா. சிரிச்சு கொண்டு மந்திரவாதிகளும் கோலை போட்டார்கள். மோசே போட்ட கோல் எல்லாவற்றையும் விழுங்கியது. கையை உயர்த்தி நடுங்க ஆரம்பித்தார்கள். பயப்பட ஆரம்பித்தார்கள். பலவித அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த கை, ஓங்கிய புயம், மகா பயங்கரத்தினாலே புறப்பட பண்ணார். இந்த வசனம் யாருக்குங்க? உங்களுக்கு தான். அதே நேரத்தில் தாவீது சொல்லுகிறார், அதை சீக்கிரமாய் இரட்சகராகிய தேவனை மறந்து விட்டார்களே. 106ஆம் சங்கீதம் 21, 22 நீங்க வாசித்தா அழகா எழுதியிருக்கிறது. வாசிங்கள். பெரிய கிரியைகளையும் எகிப்திலே உங்களுக்கு செய்த கிரியை சாதாரணதல்ல. பெரிய கிரியையும் காமின் தேசத்திலே காமின் தேசம் ரத்தம் சிந்தின தேசம், ஆபேலை கொலை செய்த தேசம் காமின் தேசம். இதுதான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது தேசம். ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை. இந்த தேசத்திலே சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்த இந்த தேசத்தில் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளை செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தங்கள் இரட்சகராகிய தேவனை எப்படி குத்துறாரு நெஞ்சில. ஆக இப்படி சீக்கிரமா மறந்துட்டாங்க. மறக்கவே கூடாது. கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லணும். விவரித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆமா. 78ஆம் சங்கீத 4வது வசனம், இந்த அதிசயங்களை, உங்களை நடத்தி வந்த விதத்தை, உங்களை உயர்த்தின விதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து உரைங்கள். வாருங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல். கவுனிங்க எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தரின் துதிகளையும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரங்களை சொல்லாம இருக்க முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லாம இருக்க முடியாது. அதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். உங்க ரட்சிப்பை குறித்து சொல்லணும். என்கிட்ட கர்த்தர் பேசின ஏதாவது அற்புதத்தை குறித்து செய்து கொடுக்க சொன்னா அவர் சொல்ல, இந்த வசனத்தை நீ சொல்லு, இந்த வசனத்தை சொல்லு, விவரித்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. 10 காரியங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. எழுதி வைத்திருக்க 3ல பிரசங்கம் பண்றேன். 10 காரியங்கள். 1, கர்த்தர் உங்களை ரட்சித்த ரட்சிப்பை விவரித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
இப்படி ரட்சிக்கப்பட்டேன், இந்த நிலைமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். எப்படி சொல்லணும்? பயங்கர குழியிலே உளையான சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை உதடுல வைத்திருக்கிறார். சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட விதத்தை சொல்லணும். கர்த்தர் கொடுத்த சுகத்தை நீங்கள் விவரித்து சொல்லணும். ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்படி உங்களை அபிஷேகித்தார் அதை நீங்க விவரித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அதாவது அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்தார் அல்லவா, அதை விவரித்து சொல்லணும். அற்புதங்களை பெற்றுக்கொண்டது விவரித்து சொல்லணும். ஜெபத்தை கேட்ட விதத்தை நீங்கள் விவரித்து சொல்லணும். ஆபத்தில் உங்களை காலை பிடிச்சி இழுத்து ஆபத்துக்கு தப்புவித்தார விவரித்து சொல்லணும். அல்லேலூயா. உங்க ஏரியாவில் உங்க தலையை உயர்த்தி வைத்திருக்கிறாரே விவரித்து சொல்லணும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளை நம்ம பார்க்க கிருபை செஞ்சிருக்கிறோமே. நம்ம பிள்ளைகள் பரிசுத்த தேவ ஆலயத்தில் ஆர்க்கன் வாசித்து கர்த்தரை துதிக்கிறாங்களே, இதை நீங்க விவரித்து சொல்லணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே சொல்லி உச்சரிக்கிறார். சிங்கத்தின் கபியில கர்த்தர் உன்னை காத்துக்கிட்டாரா? ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தம்முடைய தூதனை அனுப்பி வாய கட்டி போட்டார். நேபுகாத் நேச்சருக்கு முன்பதாக ஜனங்கள் சொன்னாங்க, பொற்சலையும் வணங்காதவர்களை அக்னிக்குள்ள போடுவேன் சொன்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், சொல்லுங்க, நீங்க தான் பிரசங்கம் பண்ணணும். எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க போனாலும் சரி, நீர் பொருத்தின பொற்சலைவை நாங்கள் வணங்க மாட்டோம். அங்கேயே கர்த்தர் 4வது ஆளாக உலாவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் பாபிலோன்ல தேவனை புகழ்ந்தார். ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தவிர வேற தேவன் பூமியில இல்லை, அந்த பரலோக தேவன் என்று புகழ்ந்தார். ஆமா, இதான் விவரித்து சொல்றது. நீங்கள் விவரித்து சொல்லணும். 3 காரியத்தை நீங்க விவரித்து சொல்லணும். ஒன்று, இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஒரு ஊரையே ஒரு அம்மா, நான் பாவியா இருந்தேன், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என்னை பரிசுத்தமாக்கிட்டாரு, வந்து பாருங்க இயேசுதானா, ஊருக்கே விவரித்து சொன்னான். யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனம் வாசிக்க கேட்போம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சொல்லி அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம், சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம், அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். 40வது வசனமும் வாசிங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஒரு பெண், கவனிங்க, எல்லாரும் இப்போ பார்க்கணும். யூதர்களுக்கும் சமாரியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து சீசர்கள் நீங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு கிணறுன்னு மத்தியான வேளையில வாராரு. அவருக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகள், சிந்தனைகளை இயேசு தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். ஆண்டவர் மட்டும் போலனா தண்ணி எடுக்க வந்த அந்த சமாரியா பெண் கிணத்துக்களே விழுந்திருக்கணும். ஏன்னா அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. அழகா ஆண்டவர் எப்படி எப்படி கேட்கிறார் பாருங்க, எப்படி சுவிசேஷம் சொல்றார் பாருங்க. நீங்களும் நானும் நல்லா ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்கிறார், தண்ணி கேட்கிறார். எலியேசர் ரெபேக்காளை பெண்ணு பார்க்க போகும்பொழுது ரெபேக்காள் கொடுத்த தண்ணி தான் கேட்டார். தண்ணி கேட்டு ஒரு மாபெரும் சத்தியத்தை சொல்றார். கவனிக்கிறீங்களா? இப்போ அவர் சொல்ற, ஐயோ நீர் யூதன் அல்லவா, நீர் யூதனா இருக்க சமாரியா பெண்கிட்ட எப்படி தண்ணி கேட்கிறீர்? இது கொலை பாதகத்துக்குரிய குற்றமாச்சே. சொல்றார், நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது, உனக்குள்ளே ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும். உடனே அந்த தண்ணியை தாங்க உன் புருஷனை கூட்டிட்டு. அவர் சொல்ற, எனக்கு புருஷன் இல்லைங்கிறான். ஆண்டவர் உடனே சொல்றார், தீர்க்கதரிசி அல்லவா இயேசு, சரியா சொன்னேன். ஏற்கனவே 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல. ஐயோ இவ அம்மாடி, நீர் ஒரு தீர்க்கதரிசி காண்கிறேன்னு சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை பெற்ற உடனே 1 செகண்ட்ல அவள் பரிசுத்தம் அடைந்தாள்.
தண்ணீரையும் மறந்தா, குடத்தையும் மறந்தா, தான் யார் என்பதை மறந்துட்டு புது மனிதனாய் மகளாய் ஊருக்குள்ள ஓடுறா. பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிசயம், கையை தட்டுறா, வாங்க என்னை ஒருவர் மாற்றிட்டாரு, நான் பாவியா இருந்தல்லவா, 5 புருஷர்கள் நான் கட்டியிருந்து நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன், என்னை இயேசு மாற்றிட்டாரு, அவர் கொடுத்த அந்த தண்ணீர் எனக்கு தாகம் எடுக்கல, எனக்கு தாகம் எடுக்கல, எனக்கு தாகம் எடுக்கல. என்ன அற்புதம் வேதம் சொல்லுகிறது. ஆமாம், 32வது வசனத்தை நம்ம அந்த வசனம் சொல்லுது, அவருடைய ஊரார் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, கைகளை தட்டி. இப்போ சமாரியார் சொல்றாங்க, சமாரியா ஜனங்க, ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும். எவ்வளவு அந்த அந்த தடையை உடைச்சார் பாருங்க, ஒரு சகோதரி மூலமா ஊரே கர்த்தருக்குள்ள வந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா. நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்களா, ஒருவர் தான் கர்த்தருக்கு தேவை, ஒரு மனுஷன் தான் தரப்பில் நிற்கணும். ஒரு மனுஷனை தேடினேன், ஒரு மனுஷனையும் காணேன்கிறார். அந்த ஒரு மனுஷன் நீயா இருக்கக்கூடாதா? அந்த ஒரு மனுஷன் நீயா இருக்கக்கூடாத? யோசித்து பாரு, நீ செய்த பாவத்திலேயே நீ மறிச்சிருக்கணுமே, செயலில் கிடக்கணுமே, ஆண்டவனை எப்படி விடுவித்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் அல்லவா உன் பாவத்தை போட்டார், திரும்பி பார்க்காதபடி உன் நெத்தியில பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறாரே. பரிசுத்தம் உள்ள தெய்வம் அல்லவா உன்னை மாற்றினார். மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? ஆமா, செய்த பாவங்களை மாற்றி பரிசுத்தப்படுத்தினாரே, ஊருக்கெல்லாம் விவரித்து சொல்லணும், கையை உயர்த்தி. 2வது ஒரு காரியம், 2வது தாயின் வயிற்றிலிருந்து குருடனாய் பிறக்கிறான். சீசர்கள் கேட்கிறாங்க, இந்த குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, இந்த பட்டணத்தில் தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. எடுத்து இங்க கவனிங்க, சேற்றை எடுத்து உமிழ்ந்து கண்ணில் பூசி சிலவோம் குளத்தில் போய் கழுவு, கண் திறக்கும். அப்படியே கழுவுன்னு கண் திறந்துச்சு பாருங்க. கண் திறந்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்கல்ல. இவனுக்கு அதிசயம், ஆச்சரியம் தாங்க முடியல. ஆனால் இதை பார்த்த வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர், நியாய சாஸ்திரிகள் சிறப்படுத்திட்டாங்க. நீ குருடனா பிறக்கல, உனக்கு நீந்தானா, நீ வேற ஆளு. என்னென்னமோ அதை கர்த்தர் செய்த நன்மையை அடக்க பார்க்குறாங்க, மறைக்க பார்க்குறாங்க. அப்படியே தாய் தகப்பட்ட போய் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க, குருடனா பிறந்தது நீ தானா? இந்த ஓய்வு நாள் அப்படி ஒருவர் தெய்வமாக இருந்தால் கொடுத்துருக்க முடியாதே, சோகம் கொடுத்துருக்க. தகப்பன் தாய் தகப்பன்ட்ட கேட்காங்க, இந்த குருட்டு பிள்ளை நீ தான் பெத்தையா? ஆமாம், அவன் குருடனாக இருந்தான், இப்போ காண்கிறான். அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் அவன் இந்த வசனத்தை வீட்டில் விடவே மாட்டுக்காங்க. ஆமாம், அற்புதம் செய்தவனை நீங்க நம்பாதீங்க. அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவர் சொல்றாரு, வாசிங்க மறுபடியும் இந்த வசனத்தை, 32வது வசனத்தை வாசிங்க. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது, உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதே இல்லையே. அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தார், அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தார், ஒன்றும் செய்ய மாட்டாரே, ஒன்று செய்ய மாட்டார். அப்ப அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா இருந்ததுனால தானே இந்த கண்களை எனக்கு திறந்தா. அப்படியே தாய் தகப்பன்னு கேட்குறாங்க, ஓயாம எங்களை தொந்தரவு பண்றாத ஐயா. அவன் குருடனா பிறந்தான், இப்போ அவன் காண்கிறான். அல்லேலூயா. விட மாட்டான். அந்த உலகம், பிசாசு உங்க சாட்சியை மறைக்கத்தான் செய்யும். ஆமா, சபதம் பண்ணும், மறைச்சிக்கோ, நீ மறைச்சிரு, சொல்லாத அப்படின்னு விடவே கூடாது. சின்ன சின்ன சாட்சினாலும் எந்திரிச்சு சொல்லணும். கையை உயர்த்தி வரலேலியா சொல்லணும். நீங்கள் இந்த வசனத்தை மறுபடியும் அவனை கேட்குறாங்க, குருடனா பிறந்து நீயா வேற எவனுமா, நீயா வேற எவனுமா, மறுபடியும் கேட்குறாங்க. இப்படித்தான் உலகம் கர்த்தர் செய்த மகத்துவத்தை, அதிசயத்தை மறைக்க பார்த்துக்கிட்டே இருக்கும். பிசாசு விட மாட்டான். இருந்தாலும் நீங்கள் கர்ச்சிக்கணும், கையை உயர்த்தி நீங்கள் முழங்கணும். கர்த்தர் செய்த நன்மையை உடனே சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு, கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில், எலிசா காலத்தில் நாகமான்னு ஒரு குஷ்டரோகியை தான் குணமாக்கினார், வேற யாரும் சுகம் பெறல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 10 குஷ்டரோகியும் சுகமாக்கினார். கையை உயர்த்தி எல்லாரும்.
எப்படி முதல் ஒரு குஷ்டரோகி மலையிலிருந்து இயேசு இறங்கி வந்த உடனே சொல்றாரு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே உமக்கு சுத்தம் இருந்தா என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். உடனே தொட்டு சுகம் கொடுத்தார். இது பிரபலமாயிட்டு. ஏன்னா குஷ்டரோகி வெளியே வரக்கூடாது. இந்த குஷ்டரோகிக்கு சுகமாகி உலகத்தில் வாழ்ந்த உடனே 10 குஷ்டரோகி வந்தாங்க. 10 குஷ்டரோகிக்கும் சுகம் கொடுத்தார். ஆமாம், இப்போ தேவ ஆலயத்தில் வந்து பார்த்தா எப்படி சுகம் கொடுத்தாரு கவனிங்க. 10 குஷ்டரோகி வந்து வர்றாங்க. எங்களையும் சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஏற்கனவே கேட்ட சத்தம் அல்லவா அப்படின்னு சொன்னோட, சரி உங்களை குஷ்டரோகின்னு சொன்ன ஆசாரிங்கிட்ட உங்களை ஒதுக்கி வச்சான் பாருங்க, அவன்கிட்ட போய் காட்டுங்க. அப்படி திரும்பும் போது சுகமாயிட்டு. கை தட்டுங்க. அப்படி முதுக திரும்பும் போது சுகமாயிரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசுன்னு இப்படின்னு சொல்லிட்டா சுகமாயிரும். ஏசுன்னு சொல்ல மட்டும் பிசாசு விட மாட்டான். ஆணித்தரமாக ஏசு ஏசுன்னு சொல்லணும். லூக்கா எழுதின புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசித்தா 10 பேர் அல்லவா சுகமானார்கள். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவன் யாரும் வரலையே என்று சொல்லி யாரும் வரல. கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். சுகம் பெற்றா உடனே சாட்சி சொல்லிடணும். சுகம்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கையை உயர்த்தி. ஆமாம், வெளிச்சம் தான் கிடைச்சிருக்குது. அந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த வெளிச்சத்தை பிசாசு மறைக்க மறைக்க பார்ப்பான். இயேசுவுக்கு ஒரு பெயர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இருளின் அதிகாரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டமாயும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கீங்க. கையை தட்டி கை தலைக்கு மேலே. அல்லேலூயா. இருள வெளிச்சமா, இருள் தானே எல்லாம் எப்படி விழுந்து கிடந்தோம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிச்சம் முழுவதும் பிரகாசித்திருக்குது. இருளுக்கு இடம் இல்லையே. ஆமாம், அந்த குருடனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயஸ்தர்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டான். இதுவும் பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானிய அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் சொல்றாரு, பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்கிட்ட உள்ளது உனக்கு தோற, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்படி கையை பிடிச்ச உடனே வேதம் சொல்லுது, கவனிங்க, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு எழுந்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி சென்றானா. இதை பார்த்த வேத பாரகர் எல்லாம் அடக்குறாங்க. ஏய், சப்பானி நீ இல்லை, வேற ஒருவர் சப்பானி. பேதுரு அவனை பார்த்து சொல்றார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 9-10. பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்தால் சொல்லுங்க. உங்களால் சிலுவையில் இப்ப அழகா சொல்றார் பேதுரு சொல்றார். கவனிங்க, இதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. இதுக்கு முன்னால மறுதலிச்ச பேதுரு, ஒரு பெண் முன்னால சபிக்கவும் சத்தியம் பண்ண பேதுரு, ஆவியிலே வேதம் சொல்லுது 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தாராம். அவனை மறுதலிக்க வைக்கிறாங்க. சப்பானியை நடந்தவனை மறுபடி காலை ஒடிச்சு உன்னை சப்பானி ஆக்கிடுவோம். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? இயேசுன்னு ஒருவனுக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்ற? அப்படிலாம் குடிச்சிருக்க மாட்டாரு, மறுதலிங்கிறாங்க. உடனே இப்போ இவர் சொல்றாரு, எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினால் இவன் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. படிமா படிமா படிமா. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் ஆகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாய் நிற்கிறான். ஆமா, உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்திருக்க கடவுது. கையை உயர்த்தி ஆமென். எப்படி சுகமாச்சா? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். அதில் தாங்க, அந்த இரத்தத்தில் தாங்க அற்புதம் நடக்கு. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில் தான் சர்வாங்க சுகம். இது வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், வேத புரட்டர்களுக்கு பிரசங்கம் பண்றார் பேதுரு. எல்லாரும் அப்படி விழுந்துட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த ஆட்கள் நல்ல அற்புதம் செய்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. நாங்கள் என்ன செய்கிறது? ஐயோ,
படிப்பறிவு இல்லாதவங்க இவங்க, ஒரு பேதனை நினைச்சோம். இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு அற்புதம் செய்கிறாங்களா? பேதுரு நிழல்பட்டு வியாதிகள் சுகமாகுதா? உங்களுக்கு பேதுரு நிழல் இல்லைங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால சுகம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.